நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா கூட்டணி கட்சி தலைவருடைய ஆட்சியுடன் இங்கே கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் என்னை வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, அம்மாவுடைய ஆட்சி வந்தவுடன், எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய், மாதம் 2000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அதே மாதிரி சிறப்பு நிதியாக 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவி அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பிரிட்ஸ் குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 3 சிலிண்டரு விலை இல்லாமல் கொடுக்கப்படும். 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்தி தரப்படும். தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, +2 படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி, இதெல்லாம் திமுக அரசு நிறுத்தி வைத்திருக்கின்றது. அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தவுடன் இதெல்லாம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களுக்கு சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, பஸ் வசதிகளை செய்து தருவதற்கு எனக்கு இரட்டையில் வாக்களிக்க வேண்டுமாறு உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சகோதரனாக, உங்கள் சகோதரனாக உங்களுக்கு நன்றி உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன் என்பதை தெரியப்படுத்தி, காலதாமதமாக வந்ததற்காக உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வந்ததற்கும் உங்களிடத்திலே பாசத்தோடு பொறுத்து கொண்டதற்கு சின்னமா புரட்சி தலைவி அம்மா வந்த வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னத்திலே, முன்னாடி வாங்க, இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றிதனை தேடித்தாருங்கள் வாக்காளர் பெருமக்களை என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்போடும் பண்போடும் பணிவோடும் கேட்டு இந்த ஒரு முறை எனக்கு வாய்ப்பினை தாருங்கள். நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக குடும்பமாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை பதிவு செய்து தாருங்கள் என கேட்டு இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார் வெற்றி வேட்பாளர் வி அவர்கள். உங்கள் மத்தியிலே இருகரம் கூப்பி வணங்கி இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் தர வேண்டும் என கேட்டு இதோ உங்கள் மத்தியிலே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சிறப்புரையாற்றுகிறார்கள். வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கும் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சின்னமான இரட்டை சின்னத்திலும், புரட்சி தலைவி அம்மா அவருடைய சின்னமான இரட்டை சின்னத்திலும் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். இப்ப ஸ்டாலினுடைய அரசு 1000 ரூபாய் பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேருக்கு கொடுக்கல. 1000 ரூபாய் அதுவும் 30 மாதம் கொடுக்கல. தகுதி பார்த்து பாதி பேருக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு குடும்பம் இங்கே 200 குடும்பம் இருந்துச்சுன்னா அதில் 100 பேருக்கு கொடுத்துட்டு 100 பேருக்கு கொடுக்கல. எடப்பாடியார் அவர்கள் 200 குடும்பம், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2000 ரூபாய் சிறப்பு நிதியாக ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் வரவைக்கப்படும். 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 10,000 ரூபாய் வரவைக்கப்படும். ஒரு குடும்பத்துக்கு பிரிட்ஸ் குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வருடத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் நமக்கு 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தி தரப்படும். அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம்,
திருமண உதவித்தொகை 50,000 25,000 கொடுத்தாங்க. இதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தவுடன் இதெல்லாம் வழங்கப்படும். +2 படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்படும். இதெல்லாம் நிறுத்தி இருக்கு, அதுவும் வழங்கப்படும். நம்ம கிராம வழக்கப்படி பொங்கல் அன்று அதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு எடப்பாடியார் இடத்துல சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த விரட்டு மதிப்பு விடப்படும் என்பதை தெரியப்படுத்தி இந்த திமுக அரசிற்கு இங்கே ரகுபதி 10 வருடமா நான் ஒரு பேரிட 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 வருஷமா அமைச்சராகவும் இருக்காரு. அம்மா பேரிட ஒரு 5 வருஷம் அமைச்சராக இருந்தார். அவர் மொத்தம் 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்காரு. இந்த தொகுதியில எங்க பார்த்தாலும் சாலை வசதி சரியா இல்லை, குடிநீர் வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, ஒரே பிரச்சனை எங்கே இருந்தாலும். ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்கலாம். அமைச்சர் என்பது பெரிய பொறுப்பு. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு ஒரு தொழிற்சாலை சிப்காட் மாதிரி தொழிற்பேட்டை கொண்டு வந்தா அதில் ஒரு 10-20 கம்பெனி வரும். இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அரசு இன்ஜினியரிங் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்திருக்கலாம். அவர் அமைச்சரை எதையுமே கொண்டு வரல. அவர் பணத்தை நம்பி தேர்தலை சந்திக்கிறார். நான் மக்களை நம்பி உங்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறேன். ஏன்னா உங்களுடைய இல்லத்தில் நடக்கின்ற விசேஷங்களுக்கு நான் கலந்து கொள்கின்ற காரணத்தினால் உங்களை நம்பி தேர்தலை சந்திக்கின்றேன். நீங்கள்லாம் இரட்டலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 320 கோடி ரூபாயில 720 கிராமங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டாந்துருக்கான். நம்மளுடைய அரசியல அம்மா மினி கிளினிக் இங்கே கொண்டாந்தா அதை இப்போ சுத்தமா மூடிட்டாங்க. கிளினிக்லாம் 2000 மினி கிளினிக் இருந்ததை மூடிட்டாங்க. அதை திரும்ப மீண்டும் கொண்டாடப்படும். நம்ம நம்மளுடைய உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக இருக்கும்போது அதை கொண்டு வந்திருக்கின்றோம். இது மாதிரி பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுடைய சகோதரனாக, உங்களுக்கு நன்றி உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன் என்பதை தெரியப்படுத்தி, இப்போ நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் எஜமானர். பிரசிடண்டை தேர்ந்தெடுக்கிறது,